வெல்கம் பேக் டு ருஷம் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இதுல பயிற்சி 1.4ல 5th சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த சம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, here கூட 1 ஆட் பண்ணீங்கன்னா 3 வரும், 1 கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா 5, 2 கூட 3 ஆட் பண்ணீங்கன்னா 7 அப்பன்னு. அப்பனா 0 0 1 2 3 இது நாலுத்துமே ஆட் பண்ணா என்ன வரும்? இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆன்சர் தெரியுங்க ஆன்சர்னு டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அதுக்கான ஆன்சரை உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பயிற்சி நம்ம எவ்வளவு ஈஸியா பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். நான் வீடியோல போ. Do some maths. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சமயம் ஈஸியா போடணும்னு நினைச்சீங்கன்னா, கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் ஆன்சரே போட முடியும். ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எஃப் அதாவது ஃபங்க்ஷன் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிருக்காங்க. இதுல எஃப் ஆஃப் எம் வந்து எம் ஸ்கொயர் பிளஸ் எம் பிளஸ் 3ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிவன். இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, இது ஒன்றுக்கு ஒன்று சார்பாகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, நீங்க அதுக்கு முன்னாடி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா உங்களுக்கு அம்புக்குறி வரைபடம் போடணும். அம்புக்குறி வரைபடம் போட்டா மட்டும்தான் இது வந்து சார்பாகுமா ஆகாதான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல அம்புக்குறி வரைபடம் போடணும்னா இதுக்கான ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போன்றதை இப்ப பார்ப்போம். ஓகேவா? ஃபங்க்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதுல m வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். ஓகேவா? அதாவது வந்து இதுல ஃபங்க்ஷன் ஆஃப் m தானே சொல்லிருக்காங்க. அப்ப m 1ன்னு எடுத்துக்கிட்டா f ஆஃப் 1 m இருக்கிற இடத்துல 1 போட்டோம்னா இங்க எங்கெல்லாம் m இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 1ன்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். அப்ப m இருக்கிற இடத்துல 1 அப்படியே எடுத்துட்டு 1ன்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இதுல இருந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாருங்க. 1 1 சார் 1, ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ண சொல்லிருக்காங்க. அதே நம்பரை அதே 1 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் ஸ்கொயர். அப்ப 1 1 சார் 1, 1ன்றத போட்டுப்போம். பிளஸ் 1 பிளஸ் 3, 1 1 2 2 பிளஸ் 3 5. அப்ப m வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டா f of 2 m இருக்கிற இடத்துல 2 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அப்ப 2 into 2 4, 2 ஸ்கொயர்ன்றதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 4ன்னு வரும். 4 பிளஸ் 2 பிளஸ் 3 எல்லாத்தையுமே ஆட் பண்ணா என்ன வரும்? 6 பிளஸ் 3 9 வரும். அதுக்கப்புறம் m வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா f of 3 m இருக்கிற இடத்துல 3ன்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன வரும்? 3 3s are 9, 3 ஸ்கொயர் பண்ணா 9 என்ற ஆன்சர் வரும். 9 பிளஸ் 3 பிளஸ் 3, 9 3 ஆட் பண்ணா 12, 12 கூட 3 ஆட் பண்ணா 15. அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்னால கண்டினியூவா போவோம். கீழே வந்து டாட் போட்டுக்கோங்க. இப்ப இதுல இருந்து அம்புக்குறி வரைபடம் எப்படி போடணும்னா, m ஓட வேல்யூ அதாவது m ஓட வேல்யூ f ஆஃப் m ஓட வேல்யூ வச்சு நம்ம அம்புக்குறி வரைபடம் போட போறோம். அம்புக்குறி வரைபடம் போடணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி 2 நீள்வட்டம் வரைஞ்சுக்கணும். ஓகேவா? இங்க m ஓட வேல்யூ எல்லாமே லெஃப்ட் சைட்லயும் m ஆஃப் m ஓட வேல்யூ வந்து ரைட் சைட்லயும் எழுதிக்கோங்க. 1 2 3 கமா அப்படியே வந்துடும். அதே மாதிரி 5 9 15 போட்டு இப்படி வந்துடும். 1க்கு 5, 2க்கு 9, 3க்கு 15 இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இதுதான் அம்புக்குறி வரைபடம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவல் ஜோடி இருக்கு, அதாவது ஈக்குவல் பேர் இருக்கு. அப்ப இது ஒன்றுக்கு ஒன்று சார்பாகும். இது ஓர் சார்பாகும். அவ்வளவுதான். ஏன்னா ஒவ்வொரு ஜோடிக்கும் ஈக்குவல் பேர் இருக்கு. துணை மதிப்பகத்துல 300 வந்து இருக்கு. அதாவது வெவ்வேறு
துணை மதிப்பகத்திற்கும் வெவ்வேறு முன்னூறு இருக்கிறதுனால இது வந்து ஒரு சார்பாகும் அப்படின்னு நீங்க ஆன்சரை எழுத வேண்டியதான். அடுத்த சமயம் இதை விட எவ்வளவு ஈஸியா படம் போடுறத பார்ப்போம். அதை கனெக்ட் பண்ணுங்க. பாய் பாய்.